அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை மறுமையிலே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். திருமிதியிலே 378வது ஹதீஸாக இடம் பெறுகிறது. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் ஒரு மனிதனின் செயல்களில் தொழுகையை பற்றித்தான் முதலாக விசாரிக்கப்படும். அது சரியாக அந்த மனிதனிடத்திலே இருந்துவிட்டால் அவன் வெற்றியும் ஈடேற்றமும் அடைவான். அது சீர்கெட்டிருந்தால் அவன் இழப்பும் துன்பமும் அடைவான். அவனது கடமைகளில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டால், எனது அடியானின் ஏதேனும் உபரியான தொழுகைகள் உண்டா என பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். கடமைகளில் ஏற்பட்ட குறைவு அவற்றின் மூலம் நிறைவு செய்யப்படும். ஏனைய எல்லா வணக்கங்களுக்கும் இவ்வாறே அமையும்.